ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்கொரிஸ் அண்ட் குவாட்லேட்டட் சப்கொரிஸ்னால் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சப்கொரிஸ்லேயே நிறைய சப்கொரி ஆப்ரேட்டர் இருக்குது. இன், எனி, நாட் இன், சம், ஆல், எக்ஸிஸ்ட், நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு 7 சப்கொரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இனி நம்ம வந்து இன் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் குவாட்லேட்டட் சப்கொரினா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக அவ்வளோதான். இப்போ வந்து நான் எழுத போகிற கொரி உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். பட் லாஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுடைய மார்க்ஸ் டேபிள் அண்ட் இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டேபிளோட பேர் வந்து எஸ்டி. ஓகே, செலக்ட் DEPT where strength is less than 90. ஓகே, ஸோ இப்போ இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ் வேர் டிப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு கொரி. செலக்ட் டிப்ட் வேர் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு ஃப்ரம் எஸ்டின்றதை நான் கொடுக்கல. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃப்ரம் எஸ்டி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ் வேர் டெப்ட் அப்படிங்கிறது ஒரு கொரி. செலக்ட் டெப்ட் ஃப்ரம் எஸ்டி வேர் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் தேன் 90ன்றது ஒரு கொரி. ஸோ இங்கே வெளியில் இருக்கக்கூடிய இந்த கொரிக்கு பேர் அவுட்ரு கொரி. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கொரிக்கு பேர் இன்னர் கொரி. இன் அப்படிங்கிறது தான் இங்கே சப் கொரி ஆப்ரேட்டர். சரிங்களா? ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னர் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்னது? செலக்ட் டிப்ட் ஃப்ரம் எஸ்டி, டிபார்ட்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிடும். வேர் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் தேன் 90. ஸ்ட்ரென்த் லெஸ் தேன் 90னா ஆப்வியஸ்லி ஈஸி தான் லெஸ் தேன் 90 இருக்குது. அண்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். வேர் டிப்ட் இன், இந்த டிப்டில் இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று இதில் இருக்கான்னு பார்க்கும். தட் இஸ் ஈஸி மட்டுமே இதில் காட்டணும். அதாவது கிருஷ்ணா அண்ட் ஹரிஹரனை காட்டணும். நான் இப்போ என்டர் தட்டினேன் அப்படின்னா ஸோ 2 பேரை காட்டுது. பேசிக்காக சப்கொரி அப்படின்னா இவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, இவ்வளோதான். நம்ம இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவோம். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட் நம்ம அதிலிருந்து இது செலக்ட் பண்ணுவோம். பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டி வேர் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் தென் 90 அப்படின்னு போட்டோன்னா, ஒன் செகண்ட், லெஸ் தென் 90 அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து இசிஇ டிபார்ட்மெண்ட்டை மட்டும் காட்டுது. ஸோ இந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய நேம் லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னும்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ்ன்ற டேபிளில் இருக்கிறவங்க எல்லாருமே மிங்கிளாக இருப்பாங்க. சிஎஸ்சி, மெக்கு, அப்புறம் இசிஇ எல்லாருமே இருப்பாங்க. பட் இதில் இந்த கொரிக்கு வர ரிசல்ட் வந்து இசிஇ மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் டிப்ட் இசிஇ மட்டும்தான் ரிசல்ட்டாக வருது, 90க்கு கம்மியாக இருக்கிறவங்க. அப்போ இசியில் இருக்கிறவங்கள மட்டும் எனக்கு காட்டு அப்படிங்கிறத இந்த கொரியோட மீனிங். சரி, சப்கொரினா என்னன்றதை பார்த்துட்டோம். குவாடிலேட்டட் சப்கொரினா என்ன? இப்போ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் இன் செலக்ட் டிப்ட் ஃப்ரம் எஸ்டி வேர் strength dot st equal to marks
டாட் மார்க்ஸ். ஸோ இதை நான் வந்து ஓகே ஒன் செகண்ட். ஸோ இப்போ 1 மினிட், நான் வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. எஸ்டி ஸ்ட்ரென்த்துக்கு பதிலாக டிஇபிடி அண்ட் இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல மார்க்ஸ் இடத்துலையும் டிஇபிடியே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணனா, சாரி அகெயின் ஒரு எரர் ஒன்று வருது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கள மட்டும் நீ காட்டணும். வேர் டிஇபிடி டாட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டேபிளோட பேரு which is marks equal to dept.st. ஓகே, அண்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறேன். தட் இஸ் மார்க்ஸ் டாட் டிஇபிடி ஈக்குவல் டு எஸ்டி டாட் டிஇபிடி என்டர் தட்டினேன் அப்படின்னா, இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு உங்கள் யாருக்குமே புரியாமல் இருந்திருக்கும். இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் சப்கொரிஸில் என்ன படிச்சீங்க? இன்னர் கொரி ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும்னு படிச்சிங்க. பட் இந்த கொரியை பொறுத்த வரைக்கும் இன்னர் கொரி ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகவே முடியாது. ஃபஸ்ட்டு அவுட்டர் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த ரோ ஃபுல்லாக இது எல்லாமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கொரியை செலக்ட் பண்ணும். இதில் என்ன பண்ணும்? மார்க்ஸ் டாட் டிப்ட் அப்படிங்கிற இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணாதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை அதால் எடுக்க முடியும். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மார்க்ஸுன்ற டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டை, இந்த மார்க்ஸ் அப்படின்ற டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட், அதான் மார்க்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட்டை எஸ்டி டாட் டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி எனக்கு யார் யார் இருக்கான்றதை கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எஸ்டி டாட் டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்சி இசின்னு 2 பேர் தான் இருக்கும். ஆனால் இதில் மெக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ மெக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த எஸ்டின்ற டேபிள், அதாவது ஸ்ட்ரென்த் டேபிளில் இருக்கக்கூடிய இசிஇ அண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை மட்டும் எனக்கு காட்டுது. ஸோ அவ்வளோதான் பேசிக்காக குவாட்ரிலேட்டட் சப்கொரினா. அவுட்டர் கொரி ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். பேசிக்காக அவுட்டர் கொரியோட ஒரு ரெஃபரன்ஸ் இன்னர் கொரியில் இருக்கும். அவ்வளோதான், அதுதான் வந்து குவாட்ரிலேட்டட் சப்கொரி. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்கொரிஸ்லேயே நிறைய சப்கொரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம லேட்டர் வீடியோஸில் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.